ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ என்னென்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அம்மாள் வருத்தம், அதாவது பெரியம்மைன்னு சொல்லுவார்கள். இங்கே ஊரில் அம்மாள் வருத்தம்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள். ஆனால் இங்கே அப்போ இந்த பெரியம்மைக்கு வந்து நான் தோயவாக்குறதுக்கு வந்து தோயவாக்க போகிறேன். அப்போ அதுக்கு வந்து வேப்பமிலை எடுத்துருக்கேன். 4 பிடி வேப்பமிலை, 4 கைப்பிடி வேப்பமிலையும் எடுத்து ஒரு கரண்டி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்திருக்கிறேன். ரெண்டையும் இது நல்லா கிரைண்டருக்கு வேப்பமிலையை அடித்து போட்டு நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அதை நான் இப்போ குளிக்க வாக்க போகிறேன். குளிக்க வாக்குற தண்ணிக்குள்ளே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு தோய வாக்க போகிறேன். ஏன்னாண்டா அந்த கடிக்கும் நோமெல்லாம் வந்து அதில் அந்த இன்ஃபெக்ஷன், அந்த கிருமித்தன்மை இருக்கிறதால கொஞ்சம் கடிக்கும். அதால் வந்து அவைக்கு இந்த வேப்பமிலையும் மஞ்சளும் இதுகளும் போட்டு தண்டைக்க வந்து கடிக்காது. எங்களுக்கு ஊரில் எல்லாம் வந்து செய்து போட்டு பூசி விடுவார்கள். அது கொஞ்சம் இறுக்கமாக குழைச்சி போட்டு மஞ்சளும் வேப்பமிலையும் போட்டு குழைச்சி போட்டு அப்படியே பூசி விடுவார்கள். அது காஞ்சு தண்டைவாடுக்கு அப்படியே விழுமா போல். ஆனால் இங்கே வந்து காய வச்சு அதை ஒன்றும் செய்யலை. ஏன்னா சரியான குளிர் இப்போ வந்து. அதால் நான் ஜூஸ் மாதிரி அடித்து போட்டு இப்போ குளிக்க வாக்குற இதுக்கையே போட்டு விட போகிறேன், ஊற்றி விட போகிறேன். அப்படியே அந்த தண்ணியோடய கலந்து அப்படியே தோய வாக்க போகிறேன். இப்படி நீங்களும் செய்து பாருங்கோ. இது நான் இப்போ ஒரு காலையில் இப்போ நான் 3 தரம் செய்துட்டேன். நல்ல ஒரு பலனாகத்தான் இருக்கிறது. ஏன்னாடா அவைக்கு அந்த கடித்தன்மை குறைவாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. ஓகே, பாய்.